கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்களுக்கு மிகவும் பிரியமான பரலோகத்தின் தேவனே, அப்பா, உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது சுவாமி. அப்பா, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாங்கள் உங்களை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறீங்கப்பா. நாங்கள் உண்மை நேசிப்பது, நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு என்பது அற்பமானது, சிறியது அப்பா. ஆனால் நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு, கிருபை, தயவு அது மிகப்பெரியதாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த செய்தியை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களோடு இருங்கப்பா. கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பெயரால் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, வாங்க நம்ம நேரத்தை வீணாக்காம இதனுடைய வார்த்தைக்கு நேரப்போம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு ஆவிக்குரிய கனிகள். சரிங்களா? இந்த ஆவிக்குரிய கனிகளை குறித்து பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். புதிய ஏற்பாடை இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் 2 பகுதியில் புதிய ஏற்பாடு, மற்ற 2 பகுதியில் பழைய ஏற்பாடு தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வாங்க படிக்கலாம். நம்முடைய தலைப்புக்கு ஆதார வசனமாக மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பாருங்க, 16வது வசனம் வாசிக்கிறேன். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்போ இங்க பாருங்க தேவஜனமே, மரம் அப்படின்னு சொன்னா அந்த மரம் என்ன பண்ணும், கனி கொடுக்கும். அப்போ நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் வரும், பப்பாளி மரத்தில் பப்பாளி வரும், கொய்யா மரத்தில் கொய்யாப்பழம் வரும். இந்த பழங்களை எல்லாம் நம்ம சாப்பிடலாம் இல்லையா? அப்போ கெட்ட கனி, சாப்பிடக்கூடாத பழங்கள்லாம் இருக்கு இல்லையா உலகத்தில்?